வெளிச்சத்தை காண செய்தீரே. நாங்கள் உம்முடைய வெளிச்சத்துல வாழுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வெளிச்சத்துக்கு வந்து சேர இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர்தான் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வில எல்லாரையும் சேர்க்கிற ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் கண்டு கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த கடைசி காலத்தில தேவனுடைய ராட்சியத்தில வந்து சேர்த்து கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, ராக்காலம் இல்லாத ராட்சியத்தில வாழ்ந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். அவர்களுடைய அறியாமையில் செய்த பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மக்களுக்கு உணர்வுள்ள இருதயம், கேட்கிற காது கொடுத்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க கிருபை செய்யும். துந்திகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு வேதாகமம் எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மெய்யான தேவனாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. பாருங்கள், வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. மதங்களில மனித வார்த்தைகளுக்கூடாக மனிதர்கள் மதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதங்கள் ஒரு நாள் இல்லாமல் போகிற மதங்களாக இருக்கிறது. பாருங்கள், இந்த மதங்களுக்கு பின்பகத்துல அந்த தேவனிடத்துல தேவன் ஏஞ்சல்ஸாக உருவாக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கள் விழுந்து போற தூதர்களாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக அந்த நரகத்து ஒதுக்கப்பட்ட நரகத்தில் இன்றைக்கு மனிதர்களை எப்படியாவது இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று அந்த விழுந்து போன தூதர்கள், ஏஞ்சல்ஸ், 3/1 தூதர்கள் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த முதல் பெற்றோரை வஞ்சித்த அந்த லூசிபரசும் அவனுடைய 3/1 தூதர்களும் இன்றைக்கு அவர்கள் யாரை விழுங்கலாம் என்று வகை சுற்றி திரிகிறார்கள். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பிடித்து உங்களை அடிமைப்படுத்தி உங்களை இறுதியாக அடிமைத்தனத்தின் உச்ச கட்டத்துக்கு இழுத்து சென்று அந்த அற்ப சிற்றின்ப பாவ இன்பங்களை தந்து இறுதியாக இந்த அடிமைத்தனத்தில இருந்து நீங்கள் விட முடியாத அளவுக்கு உங்களை மாற்றி விடுவான். இறுதியாக அவன் இழுத்து செல்கிற இடம் நரகமாக இருக்கிறது. இதற்காகத்தான் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து வேண்டும். அந்த பிசாசின் கிரிகைகளை ஒழிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வார்த்தையான தேவன் எங்களுக்கு வார்த்தையை தந்து இன்றைக்கு எங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து வார்த்தையின்படி வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், உங்களையும் அழைக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவர் வார்த்தையின்படிதான் எப்பொழுதும் வாழ்ந்தார். ஒரு வார்த்தை கூட வார்த்தைக்கு விரோதமாக அவர் செயற்படவில்லை. அவர் மனித வார்த்தைகளை அவர் ஒரு பொழுதும் பாவிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளினால்தான் சோதிக்கப்படும் பொழுது கூட அவர் வெற்றி சிறந்தார். நாங்களும் தேவனுடைய வார்த்தைகள், இந்த வேதாகம வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதை பிரயோகித்துத்தான் நாங்கள் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். இந்த உலகம் ஒரு ஓநாய்கள் நிரம்பிய உலகம். இந்த உலகத்துல ஆடுகளாக இயேசு எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டாரோ அதே போல நாங்களும் அவர் எங்களை அடிக்கப்பட வைக்கிற தேவன் அல்ல,
ஆனால் அவருக்காக அடிக்கப்பட்டால் கூட அவர் அந்த வாழ்வை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பலிபீடத்தில் எடுத்து செல்லுகிறார். எங்களுடைய ஆத்மாவை மரிக்க முதலாக முன்பாக எடுத்து போடுகிறார். இப்படியாக அவருடைய ராஜ்யத்தில நித்திய நித்தியமாக எங்களை வழி நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல தேசங்களில இயேசுவை விசுவாசிக்கிற மக்களை பல மத இன மக்கள் கொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறார்கள். அங்கு அவர்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த உலகத்திலப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து அவர்களை இப்படியாக மரிக்கிறவர்களை அதிகமாக நேசித்து அவர் அந்த ஆடுகளை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், வார்த்தையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 138 அதிகாரம் 2வது வசனத்தில உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வார்த்தையான தேவன். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தை தான் மாம்சமானது என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தேவனோடு இந்த உலகம் படைக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பாருங்கள், எந்த மனுஷனையும் நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒளியுள்ள தேசத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி எங்களுடைய கண்களில ஒளி விளக்காக அவர் எங்களுடைய கண்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய விளக்கை எரிய செய்கிற தேவன் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வரும் பொழுது எங்களுடைய பாவ வாழ்வை விட்டு மரண இருளை விட்டு இப்படியான சாப வாழ்வை விட்டு எங்களை அவருடைய ஒளியின் ராட்சியத்தில ஒரு பட்டு இந்த உலகத்துல நீங்கள் எந்தெந்த தேசங்களில வாழ்ந்தாலும் நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க கூடாது. இயேசுவுக்காக ஏதாவது அவருடைய சாட்சிகளை சொல்லுவது, அவருடைய ஊழியத்தை செய்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, அதை செய்யும்படியாக அவர் இந்த கடைசி காலத்துல கட்டளையிட்டுகிறார். பாருங்கள், மரித்து உயிர் தெளிந்து இந்த உலகத்தை ஜெயித்தவர். சகல அதிகாரமும் இன்றைக்கு ஆதாமிழந்த சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நீங்களோ ஒரு யோசிக்க கூடாது, சில நாட்களில் என்னோடு இல்லாதது போலதான் தெரியும். ஆனால் அவர் அந்த நாளிலையும் நீங்கள் அவரை விட்டு விடக்கூடாது. அந்த நாளில உங்களுக்கு சத்துரு சில நெகட்டிவ் தோட்ஸை தருவான், சில நெகட்டிவான காரியங்களை வாழ்வில செய்வான். ஆனாலும் தேவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து தான். எங்களுடைய இயேசு கிறிஸ்து தீமையை உங்களுக்கு அதுல ஒரு படிப்பினையை தந்து நீங்கள் அவசரப்பட்டு செய்கிற காரியங்களில, ஜபம் பண்ணி செய்யாத காரியங்களில அவர் ஒரு படிப்பினையை உங்களுக்கு தந்து நாங்கள் தேவனிடத்துல ஜெபித்து அவரிடத்திலே இந்த ஆலோசனையை பெற்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது அது முடிவில லொஸ்டில போகிறது. திருமண வாழ்வாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியங்கள் சமாதானமான காரியங்களாக ஆசீர்வாதமாக ஜெபித்து அவரிடத்திலிருந்து விடை பெறும் வரைக்கும் முடிவை எடுக்க கூடாது. பொறுத்து செய்யும் பொழுது அவர் சரியான பாதையில் இதுதான் வழி என்று எங்களுக்கு காட்டுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன், எங்களுக்கு ஒளியை தருகிற தேவன். யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்திலே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற
பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, ரூல் லைட். நீங்கள் எந்த இடத்துல இந்த மெய்யான ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவத்துல மட்டும்தான் மெய்யான ஒளியை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வேத வசனங்களை போல வேறு எந்த புஸ்தகத்திலையும் இப்படியான தேவன், இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் வேறு மத புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மத புத்தகங்கள் எல்லாம் மனிதர்களால எழுதப்பட்டதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய மத புஸ்தகங்களில தவறான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், எங்களுடைய தேவன் சமாதானமாக வாழுகிற வாழ்வு, மற்றவர்களை கொலை செய்யாமல் வாழுகிற வாழ்வு. பாருங்கள், மத புத்தகங்கள்ல பார்த்தீர்களாக இருந்தால் உன்னுடைய மதத்துக்கு வராதவர்களை கொல்ல வேண்டும் என்று 100 தடவைக்கு மேல் எழுதப்பட்ட புஸ்தகங்கள்ல இன்றைக்கு அந்த அந்த மதங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. பாருங்கள், முஸ்லிம் மதத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 2ஆக பிரித்தவர். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்டது. பாருங்க, 70 ஆண்டுகளுக்குள்ள கிறிஸ்தவ புத்தகங்கள் உண்மையை எழுதியுள்ளன. அதன் பின்பாக எழுதப்பட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட மதம் மாமிசத்தன்மையுடையதாக, இச்சைகளை கொண்டதாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை வைத்து எழுதி அதன் மூலமாக மனிதர்களை பெருக்க வைத்து இன்றைக்கு நாடுகளை, யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல தான் எல்லா மக்களும் வர வேண்டும். அதுதான் சமாதானமான வாழ்வு, இருள் இல்லாத வாழ்வு, எங்களுடைய ராட்சியம். இந்த உலகத்துல இரவும் பகலும் இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் தெரிந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் எங்களுக்கும் நன்மை தீமை தெரிவைத்தவன் தந்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொண்டால், இயேசுவை தெரிந்து கொண்டால், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால், அந்த நித்திய வாழ்விலே நித்தியமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், பாவத்தை தெரிந்து கொண்டால், அக்கிரமத்தை தெரிந்து கொண்டால், மரணத்தை தெரிந்து கொண்டால், சாபத்தை தெரிந்து கொண்டால். இன்றைக்கு பல மக்கள் அறியாமல் உங்களுடைய மனம் குருடாக்கப்பட்டு தெளிவில்லாத பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி மனதில் உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிந்த புத்தி இல்லாமல். பாருங்கள், அந்த இளைய மகன் போய் பன்றி மேய்க்கிற இடத்துல ஒரு புத்தி தெளியாமல் அவன் அந்த பன்றி மேய்க்கிற இடத்துக்கு போனான். ஒரு நாள் புத்தி தெளிந்த போது தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வருகிறான். அவர்தான் இயேசு. பாருங்கள், இன்றைக்கு மதங்கள் எல்லாம் இப்படித்தான், புத்தி தெளிவில்லை. இப்படியாக மதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும், பாருங்கள், இப்படித்தான் பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் இப்படி சிற்றின்பத்தில் வாழ்வது, பாவத்தில் வாழுவதுதான் நன்மை என்று, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்களுக்கு பிரியமில்லாத பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதுகளை செய்யக்கூடாது என்று எங்களுடைய வேதாகமம், உங்களுடைய மெய்த்தேவன் கற்றுத் தருகிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அதனால் நன்மையை நாங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நன்மையை நாங்கள் அறுக்க முடியும். பாருங்கள், இயேசு உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. இயேசுவை பலர் மனிதர்களாக பார்க்கிறார்கள். எங்களுடைய தேவனோடு இந்த உலகத்தை வட்டடிக்கையில் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 1:14 வசனத்திலேயும், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. பாருங்கள், வார்த்தை மாமிசமாகி இயேசுவாக இந்த உலகத்துல 33.5 வருடங்கள் வாழுவதற்காக அவருடைய வாழ்வின் மிஷன் எங்களுக்காக, இந்த மனுக்குலத்தில் உள்ள மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில இந்த வாலிப வயதுல மரிப்பது, 33.5 வயதுல. பாருங்கள், மற்ற மதங்களில் எப்படி 33.5 வயதுல வாலிப வயதுல யாருமே மரிக்கவில்லை. சாதாரண மனிதர்கள் தான் தாங்கள்
மெய்யான தேவனை தேடாமல் அவர்கள் தவறான காரியங்களை பிசாசின் பிடியில அடிமைத்தனத்தில தவறான காரியங்களை எங்களுடைய மூதாதையர்கள் செய்து இப்படியான தவறான மதங்களை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். பாருங்கள், எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்ட பொழுது எகிப்தில் இருந்த மக்கள் இன்றைக்கு இந்த விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல தமிழ் எழுத்துக்கள் அந்த இன்றைக்கு எகிப்தில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் அந்த விக்கிர ஆராதனை உள்ள மதங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழும் சைவமும் தமிழும் மதமும் என்ற ஒரு கோட்பாட்டோடு தான் தமிழ் மக்கள் கலகாலமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எகிப்தில் உள்ள மதங்கள் எல்லாம் இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள மதங்கள் இன்றைக்கு இந்தியா இலங்கை தேசத்துக்கு அதே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின மதங்கள், அவர்களை பாவம் செய்ய வைத்த மதங்கள் இன்றைக்கும் இலங்கை இந்தியா தேசங்களில செயற்பட்டு இன்றைக்கு யூரோப் இப்படி எல்லா தேசங்களிலேயும் இப்படியாக கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்புறத்துல அடிமைத்தனத்தின் ஆவி உலகம் முழுக்க இன்றைக்கு மனிதர்களை தவறான வழிகளில இழுத்து செல்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மூத்த தமிழ், மூத்த மதம், மூத்த மதம் எகிப்தில இருந்த மதங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தின் மதங்கள். இந்த அடிமைத்தனத்தை நீக்குவதற்காகத்தான் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்தார். அடிமைத்தனம் வாழ்வல்ல, விடுதலை தான் வாழ்வு. அதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு தந்து 2 கொரிந்தியர் 3:17 படி கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையோடு சமாதானத்தோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வுதான் அந்த மெய்யான வாழ்வு, அந்த ஒளியுள்ள ராஜ்யத்துக்கு போகிற வாழ்வு என்று அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், யோவான் 1:17 வசனத்திலேயும் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவும் மூலமாய் உண்டாயின. பாருங்கள், நியாயப்பிரமாணம் கற்பலைகளில செய்யக்கூடாது 10 கற்பனைகளாக கட்டளைகளாக கொடுக்கப்பட்டது. தேவனை நேசிப்பது, பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில் இதை 2 கட்டளைகளாக அன்பில கொண்டு முடிக்கிறார்கள். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசித்து வாழுவது. யார் எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள், அடிமைத்தனத்துல வாழ்கிறார்கள். இந்த பாவ அடிமைத்தனம், மரண பயம், இப்படியான டிப்ரெஷன், இப்படியான பலவிதமான பிசாசுகளின் கீட்டிகைகள் அடிமைப்படுத்தி விடுகிறது. தீமை என்று சொல்லாமல் பாருங்கள், இயேசுவிடத்துல வரும்பொழுதுதான் அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்ததை உணர முடியும். பாருங்கள், இப்படியாக அடிமைப்பட்ட மக்கள் இன்றைக்கு குடும்பங்களில குடிப்பழக்கங்கள், விசாரங்கள், வீசித்தனங்கள் குடும்பங்களை விளக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் குடும்பம் செய்த பாவம். பாருங்கள், அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுவது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இந்த விழுந்து போற லூசிபரசும் அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை தூதர்களும் இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய்யை எடுத்து தோட்சில போடுவது, இப்படியாக அநியாயம் செய்வதெல்லாம் இந்த பிசாசின் கிரிகைகள். அதை ஃபாலோ பண்ணுகிற மக்களும் இப்படியாக வாழுகிறார்கள். ஆனாலும் நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள். நீங்கள் இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசு அந்த அறியாமை உள்ள காலங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர் இந்த உலக வானங்களை படைக்கையில் இயேசு அங்கே இருந்தார். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும்
சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும், நீதிமொழிகள் 8:30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த இயேசுவானவர் தேவனோடு இந்த உலகத்தை படைக்கையில தேவனோடு இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில வார்த்தையாக வந்து மாம்சமாக அவர் வெளிப்பட்டு இந்த உலகத்தில வார்த்தையின் படி வாழ்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்படியாக அப்போஸ்தலர் 10:38 பார்க்கும் பொழுது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்தில ஆதாமவாளின் பாவத்தினூடாக பிசாசு இந்த உலகத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் ஆதாம் ஏவாளிடம் இருந்த அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். இயேசு பிசாசிடத்தில சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், அதிகாரம், உலகத்தின் அதிகாரம் பிசாசிடத்துல இருக்கிறது. இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது கூட பிசாசு சோதிக்கும் பொழுது இயேசு அந்த வார்த்தைக்கு உண்டாக அவர் ஜெயித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில மக்கள் அப்பத்துக்காக, அந்த உணவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அவர் பிரதியுத்தரமாக மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்கள், இப்படியாக குதிக்கும்படியாக பிசாசு இயேசுவிடத்துல சொல்லும் பொழுது இயேசு வார்த்தையின்படி, இயேசுவின் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனாகிய கர்த்தர் நான் தான் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, பரீட்சை பாராதிருப்பாயாக. இப்படியாக தன்னிடத்தில பிசாசு தன்னை வணங்கும்படியாக கேட்கிறான். பாருங்கள், இந்த உலகத்தில பிசாசு வணங்கும்படியாக வரும் பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி அவனை துரத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையின் படி இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இந்த உலகத்தை மேற்கொண்டார். அதே போல எங்களுக்கும் வார்த்தையின்படி வாழ்ந்து நற்கிரிகைகளை செய்து வாழ வேண்டும். இயேசுதான் எங்களுடைய சூப்பர் ஸ்டார். அவர் தான் போக்கஸ் ஆயிருக்க வேண்டும். அவருடைய நாங்கள் கட்டுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய கற்பாறையில கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகள், அத்திவாரங்கள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் முழுவதும் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு வரங்களையும் கனிகளையும் பெற்று மக்களுக்கு கொடுத்தார். அவரை தொடர்ந்து நன்மைகளை பெற்று கொண்டே ஜனங்கள் வந்தார்கள். பாருங்கள், அவர் சரீர பிரகாரமாக 2600 ஆண்டுகளுக்கு முன், 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சரித்திரத்தை 2ஆக பிரிந்திருந்தாலும் அவர் பிதாவோடு கூட இருந்தவர். பாருங்கள், அவர் இந்த உலகத்துக்கு வந்தது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக. நாங்கள் மாம்ச பிரகாரமாக பார்க்கும் பொழுது மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. இப்படியாக பாருங்கள், அவர் ஆபிரகாமுக்கு முன்பே இந்த பரிசேயர்கள் அவரிடத்துல சொல்லும் பொழுது உனக்கு இன்னும் 50 வயதாக கூட இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். நான் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் மனிதனாக 33 வருடங்கள் வாழ்ந்தாலும் அதற்கு முன்பாகவே தேவனோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் உண்மை சொல்லுகிற தேவன், சொன்னபடி உயிர்த்தெழுந்த தேவன். இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு உலகத்து மக்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 8:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை? இப்படியாக
நாங்கள் யோவான் 8:56 வசனத்திலேயும் உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான் இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை வட்டடித்து சூரியன் சந்திரனை படைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த மெய்யான தேவனோடு ஒன்றாக இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுதான் எங்களுடைய வாழ்வின் பெலனானவர். பரிசுத்த ஆவியை தந்து அவர் பெலனை தருகிறதவனாக இருக்கிறார். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகளும் அதாகும். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லாமாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் என கழித்தீர். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். ஆமாண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் பெலனாகினீர். ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்று உம்முடைய பலத்தை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு வர நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவிடத்துல வருவது என்பது அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய்யான தேவனுடைய ராட்சியத்திலே, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராட்சியத்திலே, இராக்காலம் இல்லாத ராட்சியத்திலே வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை இந்த நேரத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்துல ரட்சிக்கப்படாத மக்கள், பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவி, அது இன்றைக்கும் அது உயிருள்ள இரத்தமாக இருக்கிறது, கழுவி பரிசுத்த ஆவினால சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. ஒருவரும் விடக்கூடாது. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை கழுவி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒரு பரவசத்தை கொடுப்பீராக. இதுதான் மெய்யான தேவன் என்பதை அவர்களுடைய வாழ்வில இடைப்பட இயேசு நீர் இடைப்படுவீராக. அன்றைக்கு சவுலாக இருந்த, உமக்கு எதிராக செயற்பட்ட சவுலை பவுலாக எடுத்து பயன்படுத்தீரே. இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உமக்கு எதிராக இருந்தால் அவர்களோடு இடைப்பட்டு சவுலாக இருந்ததை பவுலாக மாற்றினது போல அவருடைய வாழ்விலே 3 நாள் ஒளி இல்லாமல்
என்னை நசரனாகிய இயேசு நீர் வெளிப்பட்டு முள்ளில் உதைப்பது உங்களுக்கு தான் கடினம் என்று சொல்லி இப்படியாக கண் தெரியாதபடி 3 நாள் இருந்து அந்த பலம் கொடுத்து அந்த ஊழியம் செய்ய வந்திரு. இப்படியாக எதிராக எழும்புகிற ஒவ்வொரு மனிதர்களையும் உம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீர் ஏற்றுக் கொள்ளுகிற தேவன். நாங்களும் பாவத்துல வாழ்ந்தோம், சாபத்துல வாழ்ந்தோம். அந்த இருளான வாழ்விலே இருந்து, பாவ இருள், மாம்ச இருள், சாப இருளிலே இருந்து எங்களை அந்த இருளிலே இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். இனி ஒரு காலம் வராது. இன்றையே ரட்சணிய நாள், இன்றையே ரட்சிப்புக்காக உம்முடைய ஜெபத்தை ஏற்றுக் கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை கொடுத்து அனைவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிகர மகிமை ஒன்றான தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். ஆதியின் வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாயிருந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி யோவான் 1:1, யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படியாக அவர் மாம்சம் சத்தியமாய் நமக்காக வந்தார். அப்படியாக அந்த தகப்பன் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையாக மதவெறிகள் அல்ல, மன்னன் திரும்புதலே அவர் எதிர்பார்க்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய தகப்பன் வார்த்தையாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்ப ஊழியங்களையும் கத்தர் கையிட்டு எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.